கையில் ஃபோன் இருக்குது, ஆனால் சிம் இல்லை ஃபோனில். அதே மாதிரி நிறைய பேர் கையில் ஸ்கில் வச்சுருக்காங்க, ஆனால் கையில் சர்டிஃபிகேட் இல்லை. நிறைய ஐடி லேர்னர்ஸ் இருக்காங்க. தெருக்கு தெரு ஒரு ஐடி காலேஜ் இருக்குது, ஊருக்கு ஊருக்கு ஐடி இருக்குது, மாவட்டத்துக்கும் வந்து டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர்ஸ் வச்சுருக்காங்க, டிக் இருக்குது. ஆனால் அதில் வந்து ஒளிபரப்பு பண்ணல இந்த இன்ஃபர்மேஷனை. நான் ஒளிபரப்பு பண்ணுறேன், கவனமாக வீடியோ கேளுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 8th முடிச்சு ஒயர்மேன் ட்ரேடாக இருந்து ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ஐடிஐ மார்க் ஷீட்டை கொண்டு வந்தீங்க அப்படின்னா, ட்ரேடு தியரி ப்ராக்டிக்கல், ஒர்க் ஷாப், கால்குலேஷன், இன்ஜினியரிங், டிராயிங் 3 வெக்கேஷன் சப்ஜெக்டை மைக்ரேட் பண்ணிடுவோம் எங்களுடைய போர்டுக்கு. எங்களுடைய போர்டு பேர் என்ன அப்படின்னா NIOS. ஸோ 3 பாடத்தை வச்சு 10th 12th கிளியரன்ஸ் கிடைக்காது, 5 பாடம் வேணும். அப்போ ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஆர் தமிழ், ஒரு அகாடமிக்ஸ். ஓகே, நீங்கள் நேரடியாக வந்துட்டு 10th படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு லாங்குவேஜ், 3 மெயின் சப்ஜெக்ட் அகாடமிக்ஸ், ஒரு வெக்கேஷன் வரும். ஐடிஐ முடிச்சு வரீங்கன்னா அப்படியே உல்ட்டா, ஒரு லாங்குவேஜ் ஒன்று படித்து ஆகணும், ஒரு அகாடமிக்ஸ் ஒன்று, ஏதாவது ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் வந்து படிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய 8th ஒயர்மேன் ட்ரேடை 10th முடித்து நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு டிப்ளமோ படிக்கணும்னு படிச்சுக்கலாம். ஒன்று, டிப்ளமோவில் நிறைய ட்ரேட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 2வது வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி ஐடிஐ முடித்து 10th முடிச்சு ஐடிஐ முடிச்சிருப்பீங்க. ஓகே, அவங்களும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 ட்ரேட் இருக்குது, மிஷினிஸ்ட்டு, டிராட்ஸ்மேன் மாதிரி எக்ஸட்ரா 12 ட்ரேட் இருக்குது. எங்களை கால் பண்ணிங்கன்னா அது என்ன ட்ரேடுன்னு சொல்கிறோம். இதில் இருந்தீங்க அப்படின்னா இதுலேயும் உங்கள்கிட்ட ஸ்கில் இருக்கும், ஆனால் சர்டிஃபிகேட் இல்லை. ஸ்கில் இருந்து சர்டிஃபிகேட் இல்லைனா எப்படின்னு நான் முதல்ல சொல்லிட்டேன், ஃபோனு இருந்து சிம்மு இல்லாத மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ மறக்காமல் என்னை வந்து கூப்பிடுங்க. 10th முடிச்சு ஐடிஐ முடிச்சிருந்தாலும் என்னை கூப்பிடுங்க. நான் வந்து எப்படி அந்த டிஓசி பண்ணணும், ஒரு லாங்குவேஜ் நான் லாங்குவேஜ் வந்து எப்படி எழுதணும், எப்போ எக்ஸாமு, ஓகே, எங்கே போய் நீங்கள் எங்களை மீட் பண்ணணும், எங்கே உங்களுடைய ஒரிஜினல் மார்க் ஷீட் சரண்டர் பண்ணி அதை வந்து ஈக்குவல் டு 10th 12th மாற்றணும்னு சொல்லிட்டு நான் வந்து கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன், கிறிஸ்டல் கிளியர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். மறக்காமல் எங்களுடைய எல்லா பிரான்ச்சஸ், ஓகே. ஸோ எங்களுக்கு வந்து 7 பிரான்ச் ஓனாக இருக்குது. ஒன்று வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிட்டோம், இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ரன் பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு கால் பண்ணுங்கள், என்னென்ன பிரான்ச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருக்குது இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லி நாங்களே ஃபார்வர்ட் பண்ணி விட்றோம். நன்றி, வணக்கம்.